எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நமக்கு பலவிதமான சத்துக்கள் கிடைக்கிறது மாதிரியே மோசமான கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கிடைக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உடம்புல ஏற்படுது. இதில் முக்கியமான பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிபி பிரச்சனை, சுகர் பிரச்சனை, கொழுப்பு அதிகம் தங்குறது, ஃபேட்டி லிவர் பிரச்சனை, உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது, கணையம் அதாவது இன்சுலின் செக்ரேஷன் தேவையான உறுப்பு பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு இன்சுலின் கிடைக்காம போகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சாப்பிட்ற உணவில் இருந்தாங்க நம்மளுக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா சீக்கிரமே டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் உள்ள சுகர் பிளட்டில் உடனே சேரக்கூடாதுங்க. உடனே சேர்ந்துச்சுன்னா டக்குன்னு பிளட் சுகரை சூட்டப் பண்ணி நம்மளுக்கு டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய வியாதியை ஏற்படுத்துது. அதனால் நம்ம சாப்பிட்ற உணவு கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகும்போது அதில் உள்ள சுகர் ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேரும். அப்படி சேரும்போது நம்மளுக்கு டயபெட்டிஸ் வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு 5 உணவுகள், சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா? முதலாவது சாப்பிட வேண்டிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு தாங்க. கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் முதற்கொண்டு பல்வேறு விதமான உடம்புக்கு தேவையான சத்துக்கள், இரும்பு சத்து எல்லாமே இதில் இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புரதம் நிறைய இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. இது ரத்தத்தில் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றும். உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் நல்லதா கெட்டதா பெரிய டிபேட்டே நடந்துட்டுருக்கு இல்லையா? ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சின்ன சின்ன ஓட்ஸாக இருக்கும். அது சாப்பிடக்கூடாது, நல்ல விஷயம் இல்லை. கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த ஓட்ஸ் ரொம்ப நல்லது. அது ஏன்னா கொஞ்சம் வேக வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் ஒரிஜினல் ஓட்ஸு. இதை நீங்கள் சாப்பிடும்போது இதில் உள்ள நார்ச்சத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அடிக்கடி பசிக்காமல் இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் தாங்க. கீரையில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. எல்லா கீரையும் நல்ல கீரை தான். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கீரையை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இதில் உள்ள ஃபைபர் உடம்புல சர்க்கரை அளவை சேர்க்க விடாமல் தடுக்குது. இதனால் சுகர் முதற்கொண்டு பல்வேறு விதமான வியாதிகள் வராது. இதில் உள்ள நார்ச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைஜஸ்ட் ஆகும். ரத்தத்துலேயும் கொஞ்சமாக தான் சேரும். இதனால் அடிக்கடி இப்போ நம்மளுக்கு பசிக்காமல் இருக்கும். சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு கீரை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சில பேருக்கு நைட்டு சாப்பிட்டா மட்டும் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் லஞ்சுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா முட்டை தாங்க. முட்டையில் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம், ஆம்லெட் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஆயில் மட்டும் ரொம்ப சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. முட்டை ஆம்லெட்லாம் போடும்போது நிறைய வெஜிடபிள் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துக்களும் அதில் கிடச்சிரும். முட்டையில் பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு டைஜஷனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணும். இதனால் அடிக்கடி உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். நல்ல கொழுப்பு இருக்குது. மஞ்சள் கரு கூட நல்லது தான். எல்லா சத்துக்களும் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டா நீங்கள் முழுமையாக சாப்பிடுங்க. இல்லை 2-3 முட்டை சாப்பிட்டிங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. 5ஆவது பார்த்திங்கன்னா பருப்பு மற்றும் பயிறு வகைகள். சாம்பார் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமும் இருக்குது இல்லையா? இது போக பயிறு வகைகள் பார்த்திங்கன்னா சுண்டல், நம்ம கடலை இருக்குது, பச்சைப்பருப்பு இருக்குது, பட்டாணி இருக்குது, சிறுபயிறு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவிச்சு சாப்பிட்லாம். முழு புரதம் வாய்ந்ததுங்க. பீன்ஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதம் உடம்புக்கு நல்லது பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது மைல்டாக ஒரு வார்ம் வாட்டர் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்மூத்தாக அப்படி டைஜஸ்ட் ஆகும். அடிக்கடி பசிக்காமல் இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான விஷயங்க இது. அந்த காலத்தில் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தான் இது இல்லையா? இப்போலாம் பார்த்திங்கன்னா கண்ட பாக்கெட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றாங்க குழந்தைகளுக்கு நான் சொல்ல இந்த விஷயங்களை கொடுங்க, அவங்களும் பயன்பெறுவாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு 5 வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகி ரத்தத்தில் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றும். இதனால் அடிக்கடி உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். அடிக்கடி பசிக்கும் போது தான் நம்ம எண்ணத்துக்கனமாக சாப்பிடுவோம் இல்லையா? வீட்டில் 3 வேளை சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நடுவில் பசிக்கும் போது ஸ்நாக்ஸு, பாக்கெட் ஃபுட்டு அதிகமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிட்றோம் இல்லையா? இதனால தான் நம்மளுக்கு உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும்போது நடுவில் உங்களுக்கு பசிக்கவே செய்யாது. 3 வேளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டா, அதுக்காக 3 வேளை இதை சாப்பிட சொல்ல, ஒரு வேளையாவது இதை சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.